இந்த மரம் வந்து இது வெண்கடமைன்னு பேரு. இந்த கடம்பை மரத்துல இது வெண்கடம்பை, இன்னொரு மஞ்சள் கடமைன்னு இருக்குது. இது சீக்கிரமா வளரக்கூடிய மரம். இது நட்டு வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கூட ஆகல. இது ரொம்ப முக்கியமா இந்த மேற்கு இந்திய தீவுல வந்து இது முக்கியமான மரம். இதனுடைய இலை, பட்டை, பழம், கொட்டை எல்லாம் சகலமா வந்து இந்த புற்றுநோய்க்கு வந்து மருத்துவ குணம் உள்ள மரம்னு சொல்றாங்க. புற்றுநோய் வந்தவங்க எல்லாம் கேட்டு இதை சாப்பிட்றாங்க. இந்த மரம்லாம் வந்து நல்ல டிம்பர் வேல்யூ உள்ள மரம். இது வந்து இந்த படாக்குன்னு வாங்க, நம்ம தேக்குக்கு அடுத்துதான் படாக்கு வந்து நிறைய பார்த்தீங்கன்னா அந்த மரத்தொட்டிலாம் இது அடுத்தது இதுதான் ஓடும். நிறைய பேர் இந்த பர்னிச்சர் எல்லாமே வந்து டேபிள் சேர் எல்லாமே இந்த மரத்தை தான் செய்வாங்க. இந்த அன்னாச்சி இருக்கும், இந்த வேலி ஃபுல்லா உயிர் வேலின்னு சொல்லுவாங்க. அதை போல இந்த வேலி பூரா ஒரு உயிர் வேலின்னா பல உயிர்களுக்கு வந்து அது தங்குமிடமா இருக்கும். இந்த வேலி பூரா இந்த மாதிரி இந்த அன்னாச்சி பழத்தை நட்டு வச்சிருப்பேன். இப்போ நம்ம உள்நாட்டு விஷயத்த விட்டுருவோம். நம்ம எப்பவுமே உள்நாட்டு விஷயத்த விட்டுருவோம். நம்ம உள்ளூர் விஷயத்த நம்ம பெருசா மதிப்பு கொடுக்க மாட்டோம். வெளிநாட்டுல இருந்து வருதா மகோகனியா, அதோட மகோகனி அருமையான மரம் நானும் சொன்னேன் இல்லையா, எல்லாரும் கவனமும் மகோகனி மேல போயிடும். இப்ப நம்ம பாரம்பரியமா அந்த பகுதிக்கு ஏற்ற மரம்னு பாத்தீங்கன்னா அந்த காட்டுவா மரம். இது வந்து ஒரு 5 வருஷம் மரம். இது 5 வருஷம் கூட ஆயிருக்காது, 4 வருஷம் இருக்கும். இந்த வேலி மேல இருக்கிறதுனால அருமையா இது வளருது. இந்த கண்ணு ஒண்ணு வந்து இயற்கையா வளர்ந்தது. இந்த தோப்புக்குள்ளார இருந்தது, இந்த போற பாதியில இருந்தது. அது மெதிப்பட்டு பாழா போடுதுன்னு அதை எடுத்து நான் எங்ககிட்ட வேலை செய்யற ஒருத்தர் நட சொன்னேன். அதை நட்டு தண்ணியே ஊத்தல, அந்த உயிர் தண்ணி மட்டும் ஊத்தி விட்டோம். அதோட சரி. இதனுடைய பருமனை பாருங்க. அதுதான் இயற்கை கொடை. இயற்கை கொடை. நம்ம வந்து வெளி மாநிலம் வெளி நாட்டு மரங்கள் நம்ம வந்து அதுக்கு மதிப்பு அதிகமா கொடுக்குறோம். இந்த உள்நாட்டை மறந்துடுறோம்.